ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கறி மசால் சாம்பார் தூள்லாம் அரைச்சது ரேஷியோட கேட்டிருந்தீங்க. ஒரு வீட்டில் ஒரு மாதிரி அரைப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் எப்படி அரைச்சோங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக இத்தனை வருஷத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் தனியாக கறி மசால் சாம்பார் தூள்லாம் அரைக்கிறது. எப்போவுமே அம்மா தான் அரைச்சி கொடுப்பாங்க. ஒன்று கரூரில் அரைச்சி கொண்டு வருவாங்க, இல்லைன்னா இங்கே வந்திருக்கும்போது இங்கேயே அரைச்சி வச்சுட்டு போவாங்க. இந்த டைம் அம்மாட்ட கேட்டு எல்லாமே நாளே எழுதி வச்சிட்டேன். கறி மசாலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு படி மல்லிக்கு ஒரு படி மிளகாய் போடணும். அப்புறம் சீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அரிசி, கசகசா இது எல்லாம் அரை டம்ளர் போட்டு தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் இதே தான் சாம்பார் தூளுக்கும். சாம்பார் தூளுக்கு ஒரு படி மல்லிக்கு 2 படி மிளகா போடணும். கசகசா போடக்கூடாது, அதுக்கு பதிலாக துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம். மற்றபடி ப்ரொசீஜர் எல்லாமே ஒன்று தான். எல்லாமே நல்லா வறுத்து ஒரு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வெயிலில் காய வச்சுக்கிட்டேன். மிளகாத்தூளும் அரைச்சேன். அதுக்கு கலருக்காக காஷ்மீரி மிளகா ஒரு 1/4 கிலோ சேர்த்துக்கிட்டேன். நல்லா அரைச்சி கொண்டு வந்து ஒரு 2 மணி நேரம் நியூஸ் பேப்பரில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இது கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.